Hi brothers and sisters, welcome to this new video. காலையில பிட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல குளோபல் மார்க்கெட் ஒரு மிக்ஸ்டு, நம்ம மார்க்கெட் ஒரு ரேஞ்சு, ஏடிஆர் வந்து ஒரு டவுன் சைடு, கிஃப்ட் நிஃப்டி வந்து மேலே ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் தான் இருந்தது. அதனால் ரேஞ்ச் மார்க்கெட் இல்லாட்டி என்ன நியூஸ் எப்போ சொல்கிற மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி என்ன நடந்துக்கிறது பார்ப்போம். ரொம்ப ஜான் ஸ்ட்ரீட் மறுபடியும் திரும்பி வந்துட்டாரோங்கிற ஒரு இது வந்திருக்கு. அதாவது நிஃப்டி 79 நாளாக அந்த நம்ம 24,300 டு 24,750 வரை இருந்துட்டு இருக்குன்னு முன்னாடி பார்த்தோம்ல. இப்போ 79வது நாளாக அந்த இடத்துல தான் ரேஞ்ச் போட்டுட்ருக்கு. 200 பாயிண்ட்ஸு அப்பு, 200 பாயிண்ட்ஸ் டவுனு, இதெல்லாம் நம்ம பார்ப்போம் தொடர்ந்து. இன்னைக்கு ஐடி செக்டர் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸு, ரிலையன்ஸ் வந்து நல்லா ஏறி இருந்தது. சரியா, கிஃப்ட் நிஃப்டி அப்சைட் ட்ரேட் ஆனதுனால கேப்னு சொல்லிட்டு டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலிகிராம் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் பயன்படுத்தி ஜாயின் பண்ணிங்க. ஃபேக்கில் ஜாயின் பண்ணி ஏமாற வேண்டாம். சார்ட்டுக்கு போயிடலாம். திங்கக்கிழமை என்னங்கிறதுன்னு நம்ம இதில் பார்ப்போம். டெக்னிக்கலாக 5 மினிட்ஸ்க்கு மாத்திரம். நிஃப்டி என்னங்க இப்படி ஒரே ஒரு கேண்டிலே இப்படி இந்த மாதிரி இறங்குனா, இது பாருங்கள், 10 கேண்டில் பாருங்கள், 81 பாயிண்ட்ஸ் இறங்கியிருக்கு. இது வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் தான் மூமெண்ட்ஸ் ஆகும்னு நம்ம கணிக்கவே முடியாத சூழ்நிலையில் நிறைய இன்ட்ராடே பிளேயர்ஸ்க்கு பிரச்சனை. அதாவது இன்ட்ராடே பண்ணக்கூடாதுங்கிறது நிறைய பேர் வலியுறுத்திட்டு வர்றாங்க. இதெல்லாம் ரொம்ப மோசமான சூழ்நிலை. நேற்றைய க்ளோஸ் வந்து 24,739, இன்னைக்கு ஓப்பன் 24,824, 84 கேப் அப் ஆச்சு. 9:20க்கு 24,832, அதுதான் என்னுடைய ஹை கூட. 10:20க்கு 24,631, 200 பாயிண்ட்ஸ் விழுந்ததுங்க. கடன்னு விழுந்துருச்சு பாருங்க. விழுந்துட்டு அப்புறமா ஒரு 12:45க்கு 10:25க்கு 5 நிமிஷத்துலேயே ஒரு 100 பாயிண்ட்ஸ் அப்பு. அதுக்கப்புறம் மறந்து விழுந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் டவுன். 12:45க்கு 24,621, அதுதான் என்னுடைய லோ. அதுக்கப்புறமா 2 மணி 1.25 மணி நேரத்தில் 24,790, ஒரு 170 பாயிண்ட்ஸ் கடன்னு மேலே ஏறிடுச்சு. இப்படி அப் அண்ட் டவுன், அப்படி லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கியிருக்கு மார்க்கெட்டு. சரியா, வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே ஃப்ரை பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஓப்பன் 24,818, டே கேண்டில் மாற்றிடுறேன். ஓகே, 24,818, ஹை 24,832, லோ 24,621, க்ளோஸ் 24,741, 211 ஒரு ஹேங்கிங் மேன் கேண்டில் போட்டிருக்கு. 6 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இன்னைக்கு அப்பு. ரைட்டா, இன்னைக்கு கிரீன் கேண்டில் 28, ரெட் கேண்டில் 23. டாப் கெய்னர் ஏச்சர் மோட்டார்ஸ் 2% அப்பு, மஹேந்திரா 2% அப்பு, மாருதி 1% அப்பு, பவர் கிரிட் 1.25% அப்பு. டாப் லூசர் ஐடிசி 2% டவுனு, ஹெச்சிஎல் டெக்கு 1% டவுனு, சிப்லா 1% டவுனு, டிசிஎஸ் 1% டவுனு. சப்போர்ட் 24,500, ரெசிஸ்டன்ஸ் 24,800. வெயிட்டேஜ் பொறுத்தவரை ரிலையன்ஸ் +26, மஹேந்திரா +17, ஐடிஎஸ்சி -19, இன்ஃபோசிஸ் -16, டிசிஎஸ் -11, எல்என்டி -11. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை பாருங்க, இதான் பேங்க் நிஃப்டி சார்ட்டு. டே கேண்டிலுக்கு மாற்றிடுறேன். ஒரு ஹேங்கிங் மேன் கேண்டில் போட்டிருக்கு. 53,719 டு 54,308, 600 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு மூவ்மெண்ட். சப்போர்ட் 53,500, ரெசிஸ்டன்ஸ் 54,500. கிரீன் 8, ரெட்டு 4. திங்கக்கிழமை என்ன ஆகுங்கிறது நம்ம டெக்னிக்கலில் பார்ப்போம். கோல்டுக்கு முன்னாடி ஐஎன்ஆர் பார்த்தீங்கன்னா 88.361 புதிய லைஃப் டைம் லோ கிரியேட் பண்ணியிருக்கு. மணி ரொம்ப வீக்காக இருக்கு. இதனாலேயே தங்கத்துடைய விலை டாலர்ல ஏறின போதிலும் இந்த ஐஎன்ஆர் வீழ்ச்சியின் காரணமாக இன்னும் ஏறிட்டு இருக்கு. வரலாறுலேயே இதுதான் 9,865 இன்னைக்கு போர்டு ரேட்டு, அதுதான் ஹையஸ்ட் ரேட்டு. வெள்ளி 136. இந்த பாருங்க, கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிட்டே இருக்கு பாருங்க. 9,578 லைஃப் டைம் ஹை டாலரில். இன்னைக்கு 9,865, 40.735 சில்வரு அண்ட் 88.361 தான் ரொம்ப வருந்தத்தக்க விஷயமாக இருக்கிறது. ஐஎன்ஆர் வீக் தான். யூஎஸ் ஆயில் 0.5% டவுன் ஆகி 63.03. பிட்காயின் 112,388, அதோடைய லைஃப் டைமே 124,517. சரியா, இன்னைக்கு குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை எல்லாமே கிரீன் தான், ஆல் கிரீன். இந்தியன் மார்க்கெட் தான், அதுவும் கிரீன் தான், ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் தான்
அது ஒரு வாழ்க்கையெல்லாம் முடிந்தது. குளோபல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டோ ஜோன்ஸ் ஃபிளாட், S&P 500 3/4% அப், நாஸ்டாக் 1% அப், யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து FTSE 1/2% அப், CSE இட்டாலி 1/2% அப், DX ஜெர்மனி 1/4% அப். ஏசியன் மார்க்கெட் வந்து ஜப்பான் நிக்கி 1% அப், சிங்கப்பூர் ஸ்டேட் டைம்ஸ் 1/4% அப், ஹாங்காங் ஹாங்ஸிங் 1.5% அப், தைவான் வெயிட்டேஜ் 1.5% அப், கொரியா கோஸ்பி 1/4% அப், SCT காம்போசிட் 1% அப், ஜாகர்தா இந்தோனேசியா ஃபிளாட்டு, சங்கை சைனா 1.5% அப். இந்த ஈவெண்ட்ஸை பொறுத்தவரை இந்தியாவுடைய பேங்க் லோன் க்ரோத்து, டெபாசிட் க்ரோத்து, ஃபாரெக்ஸ் ரிசர்ச் இது எல்லாமே குட் டாட்டா வந்திருக்கிறது. இது எல்லாம் மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ் தான். பிரச்சனை என்னென்னா இந்தியன் சைட் டாட்டாஸும் மற்ற எல்லாமே பாசிட்டிவாக வந்துட்டே இருக்கு. குளோபல் கீஸ்னாலையும் டாரிஃப்னாலையும் மார்க்கெட்டு, எஃப்ஐஸ்னாலையும் மார்க்கெட்டு கீழே விழுது. சரியா? அப்புறம் யூஎஸ் ஆவரேஜ் அவர்லி ஏர்னிங்ஸ் டேட்டா வர வேண்டியிருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் டேட்டாவும் வர வேண்டியிருக்கு. ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை யாருமே பொசிஷன்ஸு ஹெட்ஜ் பண்ணாமல் வச்சிருக்க மாட்டாங்க நம்புவோம். ரெண்டாவது 24,700, 600, 500 இது வந்து சப்போர்ட் சைடு 1,00,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,800 to 24,600. இதில் 25,000 2,00,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் 25,500 2,00,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். பாக்கி எல்லா ஸ்ட்ரைக்குமே 24,800, 850, 900, 25,000, 25,100, 25,200, 25,300, 25,400, 25,500, 25,600 எல்லாமே ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். சரியா? அதே மாதிரி புட்கால் ரேஷியோ வந்து 0.76 புல்லிஸாக தான் இருக்கு. இதை வச்சுட்டு ட்ரேட் பண்ணிடக்கூடாது. எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து வித்துட்டே இருக்காங்க. 106 நேற்று, அதுக்கு முன்னாடி 1,666, 1,119, 1,000. ரொம்ப ஹெவியாக செல்லிங் நடக்கல. டெய்லி 5,000 கோடிலாம் வித்தன காலம்லாம் இருக்கு. மெதுவாக என்னமோ பல்லு பிடிச்சி பார்க்குற மாதிரி இந்தியன் மார்க்கெட்டை பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம். சரி, நியூஸ் பார்த்துட்டு நம்ம டெக்னிக்கலாக லாஸ்ட்டாக பார்ப்போம். மணிக்கவுண்டரில் வந்திருக்கு. இண்டஸ் டவர் வந்து 5% அப்பு. ஏர்டெல் வந்து 69 லட்சம் ஷேரை வாங்கியிருக்காங்க 5 இதா. அதனால இண்டஸ் டவர் 5% ஏறி இருக்கிறதாக மணிக்கவுண்டரில் சொல்கிறாங்க. அப்புறம் ட்ரம்ப் வந்து ரொம்ப கோபத்தில் இருக்காங்கன்னு தெரியுது. இந்த நியூஸை பார்த்தாலே தெரியும். இதில் NDTV, மின்ட்டு, வியான், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, CNBC எல்லாத்துலேயுமே வந்திருக்கு. அது என்ன சொல்லியிருக்காங்க வார்த்தையை பாருங்க. we have lost India, Russia to deepest darkest China. புரிஞ்சிச்சா? சைனா வச்சு தாக்குன்னு தயிருக்காரு. நாங்கள் வந்து இந்தியாவே லாஸ் பண்ணிட்டோம் சைனானால அப்படின்னு சைனா மேல விருப்ப காமிக்கிறாரு. அடுத்தது சைனா தான். அடுத்த நியூஸு சைனாக்கு தான் இருக்கும். அப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி ட்ரம்ப் வந்து சைனா எக்ஸி வந்து இது பண்றாரு. அதாவது மிலிட்ரி பேரட், ஸ்டேஜ்டு மிலிட்ரி பேரட், ஹோப்பிங் ஐ வாஸ் வாட்சிங். நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் ஒரு ஹோப்ல அவர் இந்த பேரட் நடத்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு நியூஸ் 18ல. சரியா? அப்புறம் ரஷ்யாவில் வந்து வெஸ்டர்ன் ட்ரூப்ஸ் வந்து உக்ரைன்லேருந்து வெளியாத வரைக்கும் இந்த இது தொடர்ந்துட்டு இருக்குன்னு நியூயார்க் டைம்ஸ்ல வந்திருக்கு. புதின் சொன்னதாக, ரஷ்யா சொன்னதாக. சரியா? அங்கே காசால கேட்ஸ் ஆஃப் ஹெல் ஓப்பனிங் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லுது. அதாவது அங்கே தரைமட்டம் ஆகிட்டு இருக்காங்க. 40% வரைக்கும் அவங்க கேப்சர் பண்ணதாக இஸ்ரேல் சொல்லுது. அல்ஜசீரால வந்திருக்கு. மக்கள் இறந்து கொண்டும் பசியும் பட்டினியும் வாடிக்கொண்டு இருக்கிறதாக நியூஸ்கள் வருது. சரி, மார்க்கெட் டெக்னிக்கலாக வந்துடுவோம். டெக்னிக்கல் திங்கக்கிழமை ரெண்டு பக்கமும், அதாவது இந்தியன் டாட்டா பாசிட்டிவ், குளோபல் கீஸ் நெகட்டிவ். குளோபல் கீஸ் நெகட்டிவ் மீன்ஸ் இந்தியாவுக்கு நெகட்டிவ். மற்றபடி அந்த சைடு ஓகே, எல்லாமே ப்ளஸில் தான் போயிட்டு இருக்கு. இதன் காரணமாக மார்க்கெட் ரேஞ்சிலே தான் போயிட்டு இருக்கு. ஸோ திங்கக்கிழமை இந்த பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் மார்க்கெட் நம்ம எதுவும் பண்ண முடியாது. இந்த இடம் பிரேக் அவுட் ஆகணும். இந்த இடம் இது சரியான ரேஞ்ச் இடம். இந்த இடம் இது பிரேக் அவுட் கொடுத்தாதான் கீழே விட மாட்டாங்க. கீழே டிஏஸ் வர விட மாட்டாங்க. அதுல எந்த மாற்று இதுவும் நம்ம யாரும் கனவு காணவும் வேணாம். எஃப்ஐஸ் கூட கனவு காண வேணாம். கீழே மார்க்கெட் வராது. எவ்வளவு நாளும் வாங்குவாங்க. வாங்கி நீ 3,000 கோடிக்கு வித்தியா 10,000 கோடி வாங்குறதுக்கு ரெடி. முன்னாடி உள்ள டேட்டாஸ் எல்லாம் பாருங்க. அதே நேரத்தில் பிரேக் அவுட் கொடுத்து எஃப்ஐஸும் இந்த கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே வராங்க. வெறும் 1,000 கோடி தான் விற்கிறாங்க. இது பண்ணினால் ட்ரம்ப் திடீர்னு சொல்றாரு,
அவர் 25% குறைக்கிறேன் 50% குறைக்கிறேன்னு சொல்லிட்டாருண்டா மார்க்கெட் ராக்கெட் தான். திங்கக்கிழமை இது நடக்குன்னு தோணுது. ஏன்னா சைனா பக்கம் ஒரு பார்வை திரும்பி இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்குன்னு நம்புவோம். இந்த வீடியோ பயனுள்ள இருக்குன்னு நம்புகிறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.